சரி, இப்போ வந்து ரூம்ல எல்லாம் வச்சுட்டு குற்றாலத்துக்கு போறோம், கிளம்புறோம் பஸ்ல. வண்டியில போலான்னு இருந்தோம். அவங்க ஒரு வண்டியை கொடுத்தா எங்களுக்கு. வண்டி 20 கிலோமீட்டர் கூட தாண்டாது போல. ஸ்கூட்டி பெப்பு அழிச்சு போற ஸ்கூட்டி பெப்பு. அங்க பாரு, அங்க பாரு. அதுல உட்கார்ந்து வந்து இப்போ வந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென்காசி போயிட்டு இருக்கோம். அதுலேருந்து இன்னொரு பஸ் போட்டு அது பஸ்ஸுக்கு வருது. ஏலே மக்கா, எங்க போற? குற்றாலத்துக்கு வாங்களே. இப்ப எங்க போக உட்காந்துருக்க? எடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிங்களே, காசை கொடுங்க. அம்மா வீட்டா இருக்குதுடா. அப்படியே போயிட்டு அப்படியே தலைமலை விழுந்துன்னு வச்சுக்கோ. யானை சாமி வந்து ஜனா கேவல ஜோக்குக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணி அவனை என்கரேஜ் பண்ணாது. எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து தென்காசியில இருந்து குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்பயே வெதர் மாறிடுச்சு, மழைலாம் லைட்டா பெய்யுது, செம்ம குளிரா இருக்கு. குற்றாலம் போயிட்டு அப்டேட் பண்றோம். நான் ஒரு 3-4 ஃபால்ஸ் போறோம். வேற என்னடா? 5 இருக்குயா? குற்றாலம் 5 இருக்கு. வேற போனாதான் தெரியுமா? அப்புறம் ட்ரிப் ஆனடா பேச தெரியுமா? 11 மணிக்கு வந்துருக்கணும். மெயின் ஃபால்ஸ் வந்தாச்சு. இல்லை இப்போ பேசல, அலம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரி வந்துட்டோம். இன்னும் எவ்வளோடா? 200 மீட்டர் நடக்கணுமா? செம்மையா இருக்குடா இங்கேருந்து மேலே. ஒரு வழியா வந்துட்டோம் குற்றாலம். குற்றாலத்துல குளிச்சுட்டு எல்லாம் பக்தியோட போயிட்டு சிற்றருவின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா 5 அருவி தூரமா இருக்கு. 5 கிலோமீட்டர் இங்க இருந்து நடக்கலாம் முடியாது. நின்று இருக்கும்போது சாமி ஆட்டத்தை போடுறா. ஏய் சாமி வந்து யாரு எவ்வளவு தூரம் ஐந்தருவி போலான் இருந்தோம். அது 5 கிலோமீட்டரு போக முடியாது, அதனால சிற்றருவிக்கு வந்துருக்கோம். அங்க போலாம். படிக்கட்டுல போனோம். இந்த ஸ்லோப்ல எவ்வளவு நடந்துருக்கோம்? 500 மீட்டர் இருக்குமா? அந்த எந்த கிளியர் ஃபால்ஸ் போனோமே, கிளியர் ஃபால்ஸ் போனதுல வந்து இது மாதிரிதான் ஏறணும், இறங்கணும், இறங்கிட்டு ஏறணும். இப்போ ஏறிட்டு இறங்கணும். முடிச்சு வாங்குதா எப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிற்றறிவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க போய் குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்போ வந்து சிற்றருவி குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்டர் பரோட்டா கடை. எங்கடா பார்டர் பரோட்டா கடை? சுப்பிரமணியபுரம் பக்கத்துல இருக்கு. சுப்பிரமணியபுரம் பக்கத்துலயா? இங்க பாரு, சுப்பிரமணியபுரம்னு. செம குளியல், மைண்ட் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ அடுத்து வயிற்று நேரம் வேண்டியது. அங்க குற்றாலத்துல ஃபுல்லா நிறைய பேர் இருந்தாங்க. இங்கன்னா வந்தா 10 ரூபாய் தான். தனியா தான் குளிச்சோம். குளிச்சு இப்போ திருப்பி கால் வலிக்க நடக்க போறோம்.
செருப்பு ஷேரோட்டில் இருந்து விட்டு ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மகன் என் போனை வச்சு போறான் 10 மணி வரையாடா இடவே இல்லை பண்ணிதான் போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம் எங்க காலம் அவங்க உள்ள வேலை ஜாலியா வந்தாங்க முதுகு வலிக்குது வாட்டர் போட்டா கடைக்கு வந்துருக்கோம். தேங்க்யூ. போட்டா பாருங்க. எப்படி சாப்பிடணும் பீச்சு போடுங்க. பிரியாணி சும்மா இருக்கும். சாப்பிட்டாச்சு. அப்படியே வீட்டில் மட்டும் தூங்கணும்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அடுத்த நாள் காலையில் தான் அடிப்பேன். ரகமத் பரோட்டா எல்லாமே செம்மையாக இருந்தது. எல்லாமே நல்லாவே இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. காடை பரோட்டா ரேட் அதிகம் தான். பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக. இப்போ சிக்கன் கொத்து பரோட்டா பிரியாணி எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் தென்காசிலேருந்து இங்கே திருநெல்வேலிக்கு பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போக போகிறோம். செய்திகள் வாசிப்பது உங்கள் அமில் எமால். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதே காண்டு சத்தியமா. இப்போதான் வந்திருக்கோம், ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். கிளம்பிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போனோம். டேய் 1/2 மணி நேரம் டப்புன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்புறோம். அங்க பாரு இப்படி போட்டு மண்டல அமுக டுமுக அமால் டுமால்